ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் பார்த்த லாபத்துக்கும் இப்போ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்க லாபத்துக்கும் 5 to 10% தான். தன்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். அந்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட கிடைச்சது. வாப்பா என்ன பண்ணியிருக்க அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து பெருசாக மற்றவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் தனியாக ட்ராவல் பண்ணல. அப்போ தான் வந்து திரைமொழி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு. ஆக்சுவலா வந்து அவரை நாங்க ஆல்மோஸ்ட் 1 வீக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் எங்களுக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஸோ அவரோட பிஸியான ஷெடியூல்ல நம்ம திரைமொழி நேயர்களுக்காக வந்திருக்காரு. ஸோ மிக்க மகிழ்ச்சி. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காரு, படங்கள் பண்ணிருக்காரு, வெப் சீரிஸ் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் சீரியல் பண்ணிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் என் முன்னாடி இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் பிர்லா போஸ். வணக்கம் சார். வணக்கம் டீனா மேம். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த மரபு சார்ந்த விஷயங்கள், டிஎன்ஏ, அதாவது என்னோட அப்பா வந்து நடிகர், என்னோட அம்மா நடிகர், இல்லையா என்னோட தாத்தாக்கு தாத்தா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், இல்ல ஏதாவது ஒண்ணு வரும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில வந்து அந்த ஜெனட்டிக்கலா வந்து சினிமால இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஹேண்டில் பண்ண முடியும். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேமிலியில யாராவது நடிச்சவங்க இருக்காங்களா, இல்ல உங்களோட குருநாதர் யார்? ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எப்படின்னா ஒரு 40% ஜீன்ல இருந்து வரது தான், மற்றது தான் வந்து சரௌண்டிங் 20%, லேர்ன் பண்ணுறது ஒரு 40%. அதுதான். பட் இது வந்து என்னன்னா, நம்ம தெரியாத ஒரு விஷயத்த பண்ணல. இப்போ நான் பிறந்தப்போ என் அப்பாவை பார்த்துருக்கேன், என் பெரியப்பாவை பார்த்துருக்கேன், என் சித்திகளை பார்த்துருக்கேன், என் தங்கச்சிகளை பார்த்துருக்கேன், என் தம்பிங்களை பார்த்துருக்கேன். நான் வளர வளர என்னுடைய சூழல் தான், எல்லாம் வறுமையும் பார்த்துருக்கேன், நான் நல்லா பணமும் பார்த்துருக்கேன், எல்லாமும் பார்த்துருக்கேன்றதுனால எனக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். நானும் அதில் இருந்திருக்கேன்றதுனால எனக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கும்போது நான் யாரையாவது ஒருத்தர் கூட கனெக்ட் ஆயிடுவேன். இல்லை நான் படங்களே பார்க்குறேன், ஒரு நெகட்டிவ் கேரக்டரு, ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு எதுன்னும் போது இந்த கேரக்டர் நம்ம எப்படி கனெக்ட் ஆயிடலாம், அப்படிதான். அந்த லேர்னிங் தான் தவிர எனக்கு சினிமா படிப்பு கிடையாது. ஓ, சோ கனெக்ஷன்லயே உங்களுக்கு வந்து அதுல நீங்க கிராஸ் பண்ணிடுவீங்க. ஆமா, இதுல இருக்கிறது தான். ரெண்டாவது எங்களுக்கு அந்த டியூன் பண்ற டைரக்டர்ஸ் நல்லா டியூன் பண்ணுவாங்க. நம்ம நாங்கெல்லாம் வந்தது வந்து கோல்டன் பீரியட். அப்போ எப்படின்னா ரைட்டர்ஸ் தான் கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு 2000 டைம்லலாம் இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அது டைரக்டர்கிட்ட போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஃபைனல் ஆகும். ஏன்னா அப்போல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் இருந்தது, இப்போ தானே ஃபண்டட் வந்தது. அப்போது வந்து அந்த ஜோன் அங்கே இருந்ததுனால கூப்பிட்டு ரைட்டர் சொல்லிடுவார், இந்த கேரக்டருக்கு நான் ஒன்று சொல்லியிருக்குப்பா, இந்த கேரக்டர் இந்த ஜோனில் தான் இருக்கும், இந்த ஸ்டைலில் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. தப்பாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு சீன் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ஒரு டயலாகை படித்து உள்வாங்கி வெளிப்படுத்துறது கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடோ 1.5 எபிசோடோ 2 எபிசோடோ எடுத்தால் மட்டும்தான் ப்ரொடியூசராக இது வந்து சீரியல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் பார்த்த லாபத்துக்கும் இப்போ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருக்க லாபத்துக்கும் 5 to 10% தான். அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறணும் மட்டும்தான். மறுபடியும் அந்த என்ன சொல்கிறது, அந்த சின்னத்திரையோட அந்த இது வந்து பெருசாக பேசப்படும், குவாலிட்டி இருக்கும். இப்போ நீங்க சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 month ப்ரையரா வந்து டேட்ஸ் லாக் பண்றாங்க, எல்லாம் அது வேற மாதிரியான ஒர்க்கிங் ஸ்டைல். படங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஷெட்யூல் போட்டு அமைச்சிருவாங்க. திடீர்னு மழையோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால ஷூட் போஸ்ட்போன் ஆகும். அப்போ அது ரொம்ப கஷ்டமா சிக்கலா போயிடுமே சார் மேனேஜ் பண்றது. ஆமாம், இதில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் தானே. இப்போ நான் வேட்டையன் பண்ணும்போதும் அதான் நடந்துச்சு. என்னென்னா 1 டேன்னு சொல்லி எனக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம் சம்திங் அந்த ஏரியாவில் என்னை கூப்பிட்டாங்க. நானும் ஷூட் பண்ணிட்டேன். மழை பெஞ்சதுனால ஒரு 2 நாள் எக்ஸ்டன் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நான் இங்கே வர வேண்டியது, என்னால் வர முடியல. ப்ரொடக்ஷன்கிட்ட சொன்னேன், அவங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் தான் பேசிக்கிறேன்ல சார், ஏதோ பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ப்ரொடக்ஷன் பேசிட்டாங்க போல இருக்கு. அங்கே நான் தகவல் சொல்லிட்டு இங்கே நான் முடிச்சுட்டு போகிறேன். அவங்க வந்து என்னை அந்த கேரக்டர்லேருந்தே தூக்கிட்டாங்க சீரியல்ல. ஆமாம், தூக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து இருக்கிற பிரச்சனைகள் தான், இதெல்லாம் வரும். இப்போ நீங்க சீரியல்ஸ்ல கமிட் ஆகி இந்த டேட்ஸ் பிரச்சனையால உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சினிமால விட்டுருக்கீங்களா? சீரியல்ல விட்டது சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி சினிமால விட்டுருக்கீங்களா? இல்லை, எனக்கு கொஞ்சம் என்ன சயின்ஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நான் ஆன்மீகம் கூட எடுத்துக்குவேன்.
Fact. எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆல் இஸ் வெல். அப்படி மிஸ் ஆனது நிறையா இருக்குது. ஆல் இஸ் வெல் நான் அப்படி சொல்லிக்குவேன். ஒரு இதே இருக்காது. திடீர்னு ஃபோன் வரும். சார் போனி கபூர் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், நாளைக்கு நீங்கள் 2 நாள் ஃப்ரீயா? ஃப்ரீ சார். திடீர்னு பார்த்தா அஜித் சார் கூட நிற்பேன், ரஜினி சார் கூட நிற்பேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? God's grace. சயின்ஸ், காட். எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ கரெக்டாக இருக்கணும். உன் மேலே எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது. இந்த பேச்சு கூட மெச்சூரிட்டியில் கிடைக்கிறது தான். கண்டிப்பாக வாய்மை தான் வெல்லும். கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது தான் கிடைக்கும். பட் நம்ம ஒரு எலிஜிபிளாக இருந்து அது கிடைக்கலனா அது நமக்கு நல்லது, நமக்கு செட் ஆகாது. அது கொஞ்சம் ட்ராவல் ஆன பின்னாடி தெரியும், நல்ல வேலை இது நம்ம கிடைக்காது போனது கூட இது கூட ரீசன் அப்படின்னு. இல்லை, நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனால நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுக்கும் இந்த சினிமான்றது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு பிர்லா போஸுக்கு வந்து சினிமாலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அடேங்கப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள தட்டி விட்டால் நிறைய சொல்லுவாங்க சார். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? டிசிப்ளின், எல்லா வகையிலையும் சரி. ஹியூமனிட்டி, உடம்பை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுட் டிசிப்ளின்னு, ஹெல்த் டிசிப்ளின்னு, மற்றவங்ககிட்ட பழகிறதுல, பேசுறதுல. ஏன்னா ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ணது டக்குன்னு கேட்டோம் இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கல, யாரும் கேட்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன் எல்லா வகையிலையும் சரி. ஏன்னா அவர் ரஜினி சாரை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வேட்டையன்லாம் ஒரே ஃப்ரேமில் 2 பேர் நின்னோம். ஆமாம், வேட்டையனில் இது ஒரு மெராக்கல் தான். அவ்வளோ ஒரு மெச்சூர்டு, அவ்வளோ ஒரு சீனியர், அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு தன்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். அந்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட கிடைச்சது. வாப்பா என்ன பண்ணியிருக்க அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்கீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படிலாம் பேசும்போது நமக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருந்தது பக்கத்துல இருந்து இருக்கோம், நம்மகிட்ட பேசுறாரா இவரு, இன்னைக்கு அவருடைய பிசினஸ் என்ன, நம்ம இங்க வந்திருக்கோம், அவர் என்ன ஃபாலோ பண்றாரு, அவர் எப்படி இருக்காரு, என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 12 மணில அவ்வளோ எனர்ஜியா இருப்பாரு. அவருடைய வயசு என்ன, அவ்வளோ டிசிப்ளின் இருக்கும், நிறைய அவ்வளோ நீட்னஸ் இருக்கும். அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தப்பே பண்ணிட்டா கூட சரி பெருசா ரியாக்டே பண்ண மாட்டார். அவ்வளவுதான். அவருடைய அதிகபட்ச கோபம் டென்ஷன்லாம் ஆக மாட்டார் ஸ்பாட்ல. என்னன்னா ஒரு நைட்ல வந்து இப்போ இன்டீரியர் போயிட்டு இருக்கு. இன்டீரியர் போகும்போது எப்படி அந்த கிளாரிட்டி கொஞ்சம் டல்னஸ்க்காக என்ன பண்ணுவோம்னா ஸ்மோக் யூஸ் பண்ணுவோம். ஒரு பாட்டிலில் அந்த அருப்பு கறி போட்டு அதில் கொஞ்சம் அந்த ஸ்மோக்கில் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும்னு நம்ம வந்து அந்த சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ணுறோம். அவங்க அசிஸ்டன்ட் இருந்தவன் இப்படி திரும்பினா பாருங்க, அந்த பாண்டில் கீழே அவருடைய கை போயிட்டு இந்த தோல் போயிடுச்சு. பயங்கர ஹீட்டாக இருக்கும். அது எதிர்பாராமல் நடக்கிறது தான், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அந்த டிபார்ட்மெண்ட் தப்பும் இல்லை, இவர் தப்பும் இல்லை. இவர் போய் அது ஏதோ ஒரு மெடிசன் பண்ணிட்டு இருந்தார். ஃபோன் ஊதிட்டு இருந்தார். அப்படி பார்த்தேன், அவ்வளோதான். அவ்வளோ ரியாக்டே இல்லை. நான் அறிவு இல்லையாடா, அவங்க தான் அவங்க போறாங்கல்ல, பார்த்துருக்க வேண்டியது. இப்போ என்ன அவ்வளோதான். காரணம் என்னன்னா இவ்வளோ மெச்சூர்டான பர்சன் அதை கூட ஃபாலோ பண்ணி அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கு அதுல. நான் தான் நினைச்சேன் அதிகமா வேஸ்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். வார்த்தைகளை கூட ரியாக்ஷன் கூட அதிகமா வேஸ்ட் பண்ணல. அது மஸ்ட் நினைக்கிறோம்ல சார். நம்ம பேசி நமக்கான அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு விரோதத்தை சம்பாரிச்சுக்கிறத விட நோபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னு சத்தியமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சது. அதுல அந்த குட்டி பையன் கேரக்டரா இருக்கட்டும், சசி சாரா இருக்கட்டும், சிம்ரன் மேமா இருக்கட்டும், யோகி பாபு இருக்கட்டும், எல்லாம் ஒரு டீம் பயங்கரமா எல்லாருமே வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ நீங்க இன்னொன்னு ஒண்ணு சொன்னீங்க சரி, அதாவது கேரக்டர் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞனா பிரேக் கொடுத்த கேரக்டர் சீரியல் இது நிறைய வந்து ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கண்டிப்பா என்கிட்ட இருக்கிற குறை எனக்கு தெரியும், உங்களுக்கும் அதே மாதிரி தான். உங்ககிட்ட இருக்கிறது வெளியில சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி பார்த்து நாமளும் இந்த அளவு நல்லா பண்ணியிருக்கோம், இந்த விஷயம்லாம் கரெக்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ். பட் ஃபோக்கஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் ஸ்லாட்டு, ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு, அதான் பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி வந்து என்னுடைய கேரக்டர் அதுதான் சொல்லுவேன். அதில் நான் நல்லா நடித்தேன் நடிக்கல அது எனக்கு தெரியாது. திருமதி செல்வம் தான். அதுக்கு முன்னாடி வரையும் அரசி இருந்தது. ஏன்னா அந்த சீரியலை பார்த்து தான் எனக்கு திருமதி செல்வமே கூப்பிட்டாங்க. அரசியல நான் சொன்னேன் இல்லையா இமாமணி கேரக்டர். நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லீடாவே நான் நிறைய பண்ணியிருக்கேன். ம். பட் அது வெளியில ஃபோக்கஸ் ஆவல. பட் அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ம். ட்ரெயின் ஆன மாரி ஆயிடுச்சு. ஏன்னா நாம வந்து படிச்சுட்டு வரல. நடிப்ப வந்து படிச்சுட்டு வரல. ஒரு ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட்டா வந்ததுனால, அதெல்லாம் ஒரு பயிற்சியா போயிடுச்சு நமக்கு அவ்வளவுதான். சினிமால உங்களுக்கு நீங்க ஆக்சுவலா நெறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ம். சினிமால உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சுப்பா. ஒரு தனிப்பட்ட கருத்து பிர்லா போஸ் அப்படின்றபோது, எனக்கு இந்த கேரக்டர் தான்யா வேற லெவலு. சரியான இல்ல, இல்ல. ரீச்யா. பிகினிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நான் அமீர் சார் படம் ராம் பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்கலாம் நெறைய சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் விஜய் சேதுபதி சார்லாம் புதுப்பேட்டையில இருக்கும்போது, நாங்கலாம் ஒரு 150 பேர். அது புதுப்பேட்டையில ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒண்ணு பண்ணியிருப்பேன். அப்புறம் காமராஜ்ல கலெக்டர் கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருப்பேன். அவங்க ஆளுங்க வந்து சொல்லுவாங்க, "அந்த மாரி முதலமைச்சர் வரப்போறாரு, தியேட்டர வந்து ஓப்பன் பண்ண போறேன். எனக்கு வந்து பர்மிஷன் குடு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீ ஒழுங்கா தியேட்டர கட்டி முடி. அப்பதான் ஏன்னா நான் கலெக்டர் நான் சொல்றது அதெல்லாம் பார்த்து தான் நான் பண்ண முடியும்." "யோவ்! ஆஃப்டர் ஆல் ஒரு கலெக்டர் அவர் வந்து சிஎம்யா." ஒரு 5 வருஷத்துக்கு தான் எஸ்ஐஎம். நான் வந்து பெர்மனன்ட் கலெக்டர் இருந்து போய் அப்படின்னு. அவரு நேரா வீட்டுக்கே வந்துருவாரு காமராஜ் சார். ஐயோ! வந்து ஏதோ சொல்ல போறாருன்னா, "யார் இது உங்க பொண்ணான்னு கேட்டாரு. என்ன படிச்சிருக்கீங்க? ஹவ் ஆர் யூ?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட சொல்லுவாரு. இந்த அரசியல்வாதிகளோட அரட்டல் உருட்டல்லாம் பயப்படக்கூடாது. அப்பா மாரி வந்து ஒரு நேர்மையான அதிகாரியா வரணும் படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வெளிய வரும்போது பொண்ணு கேட்கும். ஆ "யாருப்பா இவரு?" அப்படின்னு சொல்லும்போது, நான் அவர பாராட்டி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவேன். த கிரேட் லீடரோ என்னமோ கிங் மேக்கரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லுவேன். அதெல்லாம் வந்து நிறைய எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. பண்ணதெல்லாம் ஏன் இது எடுத்துக்கோங்க. சூர்யா சார் கூட வந்து காக்கா காக்கா மூவி பண்ணியிருக்கிறேன். அப்போ வேட்டையா விளையாடு கமல் சார் கூட எனக்கு வந்து எத சினிமா சொல்றதுன்னு தெரியல. அனுபவமே இல்லாதப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார், ரஜினி சார், சூர்யா சார், அப்புறம் எஸ்எஸ்சி சாரோட விஜய் சாரோட அப்பா படம் சுக்ரன் விஜய் காம்பினேஷன்ல, விஜய் சார் காம்பினேஷன்ல, குருவி இந்த மாதிரி நெறைய பண்ணிட்டேன் நான். பிகினிங்ல வந்து நெறைய படங்கள் பண்ணிட்டேன் நான். அ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து பெருசா மத்தவங்க கூட தான் நான் டிராவல் பண்றேன். நான் தனியா டிராவல் பண்ணல. அப்பதான் வந்து கனிகா மேம்க்கு பேரா, அப்புறம் அ இவங்க புது வசந்தம் ஹீரோயின். பேர மறந்துட்டு பாருங்க. கரண்ட்ல இல்லாதனால பேர் மறக்கிறோம் பாருங்க. இதான் ஆர்டிஸ்ட் அந்த கரண்ட்லயே இருந்தா தான் அந்த டச் இருக்கும். அப்புறம் சுகன்யா மேம்க்கு வந்து சுதா சந்திரன் மேம் வந்து பேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் வரும்போது என்ன வந்துச்சுன்னா, கதையில ஒருத்தர் ஒருத்தருக்கு மெயின் டிராவலா இருக்கணும். அந்த சென்டர் ஃபிகரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சீரியல்ஸ் அதிகமா வந்து சாய்ஸ் எடுத்து நான் பண்ணது. ம். ஆமா. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. கரெக்ட்டா சொன்னீங்க. அது விஜய் ஆண்டனி சார் படம் ஃபர்ஸ்ட்டு நான் தானே என்னால தான் அது கட்டட தமிழ் நம்ம ஜீவா சாரோட அவரு அந்த சிச்சுவேஷன் போறதுக்கே நான் தானே ரீசன். அவர கூட்டு போய் அந்த ஸ்டேஷன்ல போய் டார்ச்சர் பண்ணி, நான்ல பார்த்தேன்னா, அந்த ஹீரோவோட அம்மா கூட ஒரு இல்லீகல் கான்டாக்ட் வச்சு, ஆமா, அவர் அஃபேர் ஹீரோ இருக்கும். வந்து அ இது பண்ணிட்டு, இந்த மாரி நெறைய படங்கள் அ இந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். இல்ல நான் வந்து கதையில ஃபுல்லா டிராவல் ஆகணும் அப்டின்னும்போது, எனக்கு சீரியல் அது கிடைச்சது. அ அப்போ என்னன்னா, சீரியல் டைமிங் பார்த்தீங்கன்னா, 9 டூ 9 தான். யூனியன்ஸ்லயே அதுதான் சொல்லுவாங்க. பட் என்கிட்ட வந்து புரொடக்ஷன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும். அ ஃபுட்டேஜ் இல்ல, இல்ல லொகேஷன் இல்ல, இல்ல ஆர்டிஸ்ட் அவைலபிள் இல்ல. ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போகும். எக்ஸ்ட்ராவா? போகும் பரவாயில்லையா? அப்படின்னு சொல்லி. நான் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு சின்ன சின்ன ரோல்ஸா பண்ணிட்டு எனக்கு பெரிய கேரக்டர் கிடைச்சிருக்கு. நெறைய டயலாக் பேசுறேன். நெறைய சீன்ஸ் வருது. அ அன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா நானே வரேன். ஆரம்ப கட்டத்துல அதெல்லாம். அப்படி இருக்கும்போது, ரொம்ப ரசிச்சு அத வந்து பண்ணுவேன். ஆமா, சந்தோஷமா பண்ணுவேன். மனசார பண்ணுவேன். யார் கூட பேர் பண்ணணும்னு ஆசை? இல்ல. எ எனக்கு அந்த மாரி எதுவும் இல்ல. ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்கணும். சேலஞ்சிங்கா இருக்கணும். கண்டிப்பா நான் அவங்க கூட போட்டி போடுற மாரி இருக்கணும் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மரா தான் பார்ப்பேன். நெறைய எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த அழகு அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த டேலண்ட், அந்த கேரக்டர எப்படி அப்சர்வ் பண்ணி எப்படி வெளிப்படுத்துறாங்க. அப்படி இப்போ அதுதான் மஸ்ட்டா இருக்கு. இப்போ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பேசும்போது கூட நான் படம் பார்த்தேன். ஒண்ணும் பெருசா என்னன்னா ஒரு 10, 15 சீன் ஒரு இம்ப்ரெஸ் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ம். அந்த பையன் கூட இந்த பொண்ணு இருக்க போகும்போது, இல்ல ஃபோன் அப்படின்னும்போது ஃபோன் பண்ணா, அவன் அந்த அந்த
ஒரு சீன் டிசைன் பண்ணது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இந்த பையன், அப்புறம் இந்த பக்ஸாரோட அந்த கேரக்டர் ஒரு இன்னசென்ட்டா இருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து. இந்த விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிட்டது வெளியிலேருந்து வரவங்கள யாரும் வந்து ஒரு யுனைட்டியா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம். சில விஷயங்கள் அது லாஜிக் இருந்தாலும் அக்செப்ட் ஆயிடுச்சு அது. ம், ம், ம். அது நம்ம அந்த படத்தோட சிச்சுவேஷன் மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம இங்க இருக்கிறவங்களே எத்தன பேர் யுனைட்டியா இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் போய் சப்போர்ட் பண்றோம்? ஏன் அது இல்லாம இருக்கணும்? ஹியூமனிட்டி கிடையாதே! அந்த விஷயத்த வந்து குடுத்துச்சு.